ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் என்ன வீடியோ பார்க்க போங்க. டிஎன்பிஎஸ் உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு விட்டுருக்காங்க. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் வந்து வேலைவாய்ப்பு விட்டுருக்காங்க. ஸோ அது என்னென்னு முக்கியமாக பார்க்கலாம் வாங்க. குரூப் 4 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான அறிக்கைகள் நம்பர் என்றைக்கு அப்ளை பண்ணலாமே பார்க்கலாம் வாங்க. இணையவழி அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 24/5/2025 கொடுத்துருக்காங்க. இதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னாக்கா 29/5 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கான தேர்வு நாள் பார்த்தீங்கன்னாக்கா 12/7/2025 கொடுத்துருக்காங்க. 2 மாதம் டைமில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது தகுந்த பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் படித்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதினா கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான இணைய வழி அப்ளிகேஷன் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் டேட்டா அப்ளை பண்ண லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா தடை செய்யப்பட்ட பொருட்கள், அதாவது மொபைல் ஃபோன், இந்த பென்ட்ரைவ், ஏர்ஃபோன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸாம் எழுத போகிற மாதிரி இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பதவிகள் மற்றும் காலி பணியிடம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிராம நிர்வாக உதவியாளர்னு பார்த்தீங்கன்னாக்கா 215 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர் பார்த்தீங்கன்னா 1621 கொடுத்துருக்காங்க. இளநிலை உதவியாளர் பார்த்தீங்கன்னாக்கா அதில் 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதில் 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. வனத்தோட்டத்தை ஒன்று கொடுத்துருக்காங்க, 1000 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இளநிலை உதவியாளர் பிணையம்னு பார்த்தீங்கன்னாக்கா அரசு பணி பார்த்தீங்கன்னா 40,000 கொடுத்துருக்காங்க. இளநிலை ஆய்வாளர் பார்த்தீங்கன்னாக்கா 239 கொடுத்துருக்காங்க. இளநிலை ஆய்வாளர் அலுவலகம் பார்த்தீங்கன்னாக்கா அது 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்சர் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது பெருநகரம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. தட்டச்சர்லேயே பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் அரசு பணியில் வந்து கொடுத்துருக்காங்க, 1099 கொடுத்துருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா தொழிலாளர் கல்வி நிலையம் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சுருக்க தட்டச்சர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. அரசு பணி அமைச்சு பணியை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையம் கொடுத்துருக்காங்க. நகர்ப்புற வாழ்வு கொடுத்துருக்காங்க. பெருநகரம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 335 வேகன்சி கொடுத்துருக்காங்க. தொழிலாளர் கல்வி நிலையம் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுமாதிரி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் நேர்முக தேர்வு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. உதவியாளர் பார்த்தீங்கன்னாக்கா 54 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கள உதவியாளர் பார்த்தீங்கன்னா 19 வேகன்சி கொடுத்துருக்காங்க. வனக்காப்பாளர் பார்த்தீங்கன்னாக்கா 65 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே ஓட்டுநர் உரிமையுடன் கூடிய வனக்காப்பாளர் பார்த்தீங்கன்னாக்கா 30 வேகன்சி கொடுத்துருக்காங்க. வனக்காவலர் பழங்குடியினர் பார்த்தீங்கன்னாக்கா 24 வேகன்சி கொடுத்துருக்காங்க. வனக்காப்பாளரே கொடுத்துருக்காங்க. தோட்டக்கலை பார்த்தீங்கன்னாக்கா 15 வேகன்சி கொடுத்துருக்காங்க, 50 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்குதோ அதுக்கு தகுந்த பார்த்து நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிங்கனாக்கா நீங்கள் எலிஜிபிள் கண்டிப்பாக வந்து போஸ்டிங் கண்டிப்பாக போடுவாங்க. வயது வரம்பு பார்த்தீங்கன்னாக்கா 1, 2 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அது தகுந்த பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கல்வி தகுதிகள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அது தகுந்த பார்த்து நீங்கள் படித்து நீங்கள் தெரிஞ்சு அப்ளை பண்ணலாம். நீங்கள் எதோ பாஸ் பண்ணியிருக்கணும், எந்தெல்லாம் டிகிரியாக முடிச்சிருக்கணுமா, இல்லை 10வது பாஸ் பண்ணி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுமாதிரி பார்த்து நீங்கள் படிச்சுட்டு இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் நோட்டீஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா 10வது 12வது டிகிரியோட அந்தளவுக்கு வராது. உங்களுக்கு 10வது 12வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்டாக நீங்கள் வந்து படித்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் தான் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸோ எக்ஸாம் அட்டன் பண்ண அதை உங்களுக்கு செலக்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து எல்லாமே பண்ணுவாங்க. அதில் செலெக்ஷன் ப்ரொசீஜர் வைப்பாங்க உங்களுக்கு. ஸோ அதுமாதிரி பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எக்ஸாம் ட்ரை பண்ணி அட்டன் பண்ண பாருங்கள். அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைந்தபட்ச உடல் தகுதியிலும் கேட்டிருக்காங்க பாருங்கள். பழங்குடியினர்னா பழங்குடியினர் தவிர இளநிலை மூச்சு விட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுமாதிரி பார்த்து அதாவது ஆண்னா எவ்வளோ இருக்கணும், பெண்ணா அது திருநங்கனே எவ்வளோ இருக்கணும், அதுமாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுமாதிரி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. தூர பார்வை கிட்ட பார்வைலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் அந்த சென்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. விஷன்ஸ் செக்லாம் ஸோ உங்களுக்கு நான் தேர்வு முறை பார்த்தீங்கன்னா அதுக்கு மார்க்ஸு என்ன எவ்வளோ மார்க் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ மார்க் கொடுக்குறாங்க, எவ்வளோ நேரம் டெஸ்ட்டு உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதை பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.